ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரடியான நோம்பு கஞ்சி நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ரைஸை ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தாச்சு. கொஞ்சம் போல் சுடு தண்ணி வச்சு அதில் வந்து நம்ம ரைஸை வந்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டோம். ஏன்னா வந்து ரைஸ் ஊறுறதுக்கு டைம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்தனால சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சாச்சு. பாசி பருப்பு எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் வந்து பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்மக்கிட்டே புதினா இலை இருந்துச்சு, அதையும் உள்ள சேர்த்தாச்சு. ஸ்லைஸாக கட் பண்ண தக்காளி, பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் உள்ள நல்லா வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா ரைஸு, பருப்பு எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா ஒரு தாளிச்சு விட்டுட்டு, 1க்கு 1 டம்ளர் வந்து அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற அளவில் வந்து சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சாச்சு. கடைசியில் வந்து நோம்பு கஞ்சி நோம்பு சோறாக மாறிடுச்சு. எப்படியோ வேறு வழி இல்லை. இன்றைக்கி வந்து பள்ளிவாசலில் வந்து கஞ்சி தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணால் தான் எல்லோரும் சாப்பிட்டாகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ வந்துட்டு புதினா சட்னி, ஜூஸு எல்லாத்தையும் வச்சுட்டு நைட் வந்து டின்னர் வந்து செம்மையாக சாப்பிட்டாச்சு. சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன், வெங்காய பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு.